ம். ஹலோ, வணக்கம். இன்றைக்கு மறுபடியும் வந்துட்டேன். அ சொல்லுங்க. வந்துட்டேன்னு சொன்னீங்க, உங்க பாட்டு யோசிச்சுன்னுக்கிறீங்களே அப்படின்றீங்களா? ஒரு முறை சொல்றதுக்கு முன்ன 2 முறை யோசிக்கணும். அ அந்த கான்செப்ட்ல யோசிச்சுட்டுருக்கிறேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் நான் அப்பப்போ கொஞ்சம் மறந்துருவேன். அ அதனால ஓகே. ஏதாவது நான் தவறு செய்தாக்கா, தப்போ ஏதாவது ஒரு சில அ சிலத மாத்தி அ ஏதாவது சொல்லிட்டுருந்தேன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும். பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அ ஓகே. அ அது ம். 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 சயின்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், நியூ டெவலப்மெண்ட், கிரியேஷன் இப்படியெல்லாம் கொஞ்சம் இருக்குதுல்ல. எனக்கு இதுலலாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். எனக்கு இந்த ஹியூமன் பவர், நிமேட்டிக், காற்றழுத்தம், ஹியூமனிட்டி, நிமேட்டிக் பவர், எலக்ட்ரிக் பவர், இதுங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆனால் இந்த ஹைட்ராலிக் சின்ன விஷயந்தான். 4 தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறீங்க, இது தெரியலையா அதிகம். எனக்கு கப்பல் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. அது ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனிங் ஒர்க் பண்ணுது அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு, தெரிஞ்சுக்கணும்னு. அது ஏதோ ப்ரெஷரில் ஆயிலில் பைப்பில் வந்து அதை புஷ் பண்ணுது ஏதோ இருக்குது. பட் ஐ வாண்டட் டு நோ எக்ஸாக்ட் டெக்னாலஜி அது ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தேன். ஒரு நாள் சாயங்காலம் மாலை நேரம் அப்படியே வாக்கிங் போகலாம் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 60 ஃபீட் ரோடு இருக்குது. அங்கே ஒரு ஜேசிபி ஜேசிபி இன்னும் சில இந்த ரோடு ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ்கள்லாம் வாகனங்களை அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதில் அப்படியே ஜோராக போகும்போது இந்த ஜேசிபி இந்த வண்டி நிற்க வச்சிருச்சு. அதில் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பு, அப்புறம் அங்கேருந்து அதை ப்ரெஸ் பண்ணி அந்த 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 போர்ஷனை பார்த்தேன். உடனே பிரேக் போட்டேன். பிரேக் பிரேக் போட்டிங்களா அழகா இல்லை, உடனே நின்றுட்டு அதை பார்த்துட்டு யாரும் இல்லை, ஈவினிங் டைமு. அவங்க மத்தியானம் வேலையும் சாயங்காலம் வேலையும் வேலை செஞ்சுட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க, வெஹிக்கிளாக இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டு அப்படியே போயிட்டு ஒரு காலை தூக்கி ஒரு ஒரு ஸ்டெப் இருந்துச்சு அந்த வண்டியில், அந்த டயர் பக்கத்தில். அது மேலே கால் வச்சுக்கின்னு அந்த இந்த ஹைட்ராலிக்கு இதுங்களெல்லாம் அப்படியே பார்த்துருந்தேன். அது வருது, இது வருது, இது தூக்குது, இந்த பைப்புங்கெல்லாம் பார்த்துருந்தேன். ஆமாம், இது எப்படி இது வேலை செய்யுதுன்ட்டு கீழே மேலே அப்படியே பார்த்தேன். அது பார்த்துருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, அது எப்படி நான் வேலை செய்யட்டோம், ஹைட்ராலிக்கு எப்படி வேலை செய்யட்டோம், விட்டுருவோம். இப்போது இது வந்து இந்த புஷ் பண்ணும்போது லிஃப்ட் பண்ணுது, வருது.
புஷ் பண்ணுது இல்லையா? அப்போது திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த புஷ் பண்ணுறதுக்கு நம்மளும் ஒரு டெக்னிக் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசித்தேன். அப்போ நான் அப்பப்போ டெய்லி இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவேன். என்னுடைய இன்ஜெக்ஷன் யூஸ் அண்ட் த்ரோ இன்ஜெக்ஷன் இப்போ இன்சுலின் எடுத்துக்குவேன். அந்த இது எப்போதும் சிரிஞ்சை யூஸ் பண்ணுவேன். அப்படி ப்ரெஸ் பண்ணுவேன், எடுப்பேன். சரி அப்படியே அதை பார்த்தேன். எனக்கு ஒரு அந்த இது ஞாபகம் வந்துச்சு. தெர்மாமீட்டர் இன்னும் கூட ப்ரீவியஸ் வீடியோவில் கூட அதை நான் மென்ஷன் பண்ணேன். அந்த தெர்மாமீட்டரில் ஜுரம் பார்க்கும்போது அந்த தெர்மாமீட்டர் வைக்கிறேன் இல்லையா, வைக்கும்போது தெர்மாமீட்டர் வாயில் வைக்கிறோம். அந்த என்ன போர்ஷன் அது, மெர்க்குரி பாதரசம் அந்த எதிரில் ஃபில்அப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லெவலில் இருக்கும். அங்கேருந்து ரீடிங் வச்சுருப்பாங்க. இவ்வளோ சூடானாக்கா, இவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாக்கா அந்த பாதரசம் மேலே அந்த அந்த பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் சூடு பண்ணோடனே இது மெல்ட் ஆகிட்டு புஷ் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகும். அது எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுதோ அங்கங்கே ரீடிங் வச்சுருப்பாங்க. இவ்வளோ டெம்பரேச்சர், இவ்வளோ சூடு இருந்தாக்கா இது அவ்வளோ தூரத்துக்கு போவோம். இன்னும் கொஞ்சம் இது இருந்தாக்கா 80, 90, 100 எல்லாம் போவோம். சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா, நார்மலாக இருந்துச்சுன்னா அது கீழே வந்துடும். அப்போ இதை சூடு பண்ணோடனே இது மேலே போகுது. அந்த பாதரசம் மெல்ட் ஆகிட்டு அப்படியே போகுது. அந்த இடத்துல ஒரு ராட் வச்சுட்டாங்க. ராட் வச்சுட்டு இந்த பாதரசத்தை கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வச்சுட்டு இந்த பாதரசத்தை மெர்க்குரியை சூட் பண்ணாக்கா இது மெல்ட் ஆகிட்டு போவோம். அந்த இடத்துல ஒரு ஹைட்ராலிக் ஒரு ராடை வச்சுட்டாக்கா இது சூடாகணுன்னு இது லிஃப்ட் பண்ணும்போது அப்படியே அது வெளியே வரும், தூக்கம். அந்த மாதிரி பாதரசத்தை மெர்க்குரியை வச்சுக்கின்னு ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் பண்ணலாமே அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் அங்கேயே நான் அதெல்லாம் டிசைன் பண்ணிட்டேன், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. பண்ணிவிட்டு ஒரு ஃபைனலில் கூட பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் எனக்கு இதே யோசனை ஆச்சு. படுக்கும் போதெல்லாம் கூட அந்த பாதரசத்தை எங்கே வைக்கிறது, எப்படி பண்ணுறது, அதை எப்படி லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சேன். அது எங்கே இருக்காது. அது இதெல்லாம் வேறு விதத்தில் இதெல்லாம் ஹைட்ராலிக் அது இது சிஸ்டம் இருக்கும், இது இருக்கும். நான் வந்து இத்த பாதரசத்தை ஒரு நல்ல சாலிடு ஐரன் பாக்ஸ் இல்லை வச்சுட்டு வச்சுட்டு அதை சூட் பண்ணாக்கா அது மெல்ட் ஆகிட்டு அது ஷிஃப்ட் ஆகும். அது உள்ளே ஒரு ராட் வச்சிடுறோம். அங்கே வந்து எப்படி சூட் பண்ணி வாயிலாக வச்சு நிற்போம், இல்லை ஸ்டவ் வச்சு பண்ணப்போமா, அப்படி கூட பண்ணலாம். சூட் பண்ணனாக்கா எதாவது ஒரு மெத்தட் பண்ணலாம். நான் என்ன நினச்சேன், பேட்ரி வச்சிடலாம். செல் பேட்ரி வச்சுட்டு நம்ம அதை சுவிட்ச் போட்டோன்னா பேட்ரி சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆனோடனே அது ஹீட் ஆகும். எப்படின்னா சால்ட்ரிங் ஐரன்லாம் கரண்ட் பாஸ் ஆனாக்கா அது ஹீட் ஆகுது, சால்ட்ரிங் ஐரன். அந்த மாதிரி சிஸ்டத்தை வச்சுட்டு இந்த மெர்க்குரிக்கும் இதுக்கும் கனெக்ஷன் வச்சுட்டு இந்த சால்ட்ரிங் ஐரன் எப்படி சூடானாக்கா இது சூடாகுது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணிவிட்டு இந்த மெர்க்குரியை அங்கேருந்து மூவ் ஓவர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு இது ஹைட்ராலிக் சிஸ்டம் பண்ணலாமே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு புது கண்டுபிடிப்பேன் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, நான் அது உங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். ரொம்ப நாளாக நான் இது யோசிச்சுட்டு இருந்தேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நான் ஏதாவது ஒரு பேட்டர்ன்
நம்ம செய்யணும், மேனுஃபேக்சர் பண்ணி இந்த சிஸ்டத்தெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி அந்த ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தை உருவாக்கணுன்ட்டு நான் யோசிச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் இங்கே என்னுடைய மகள், என் செல்லம் ஆஸ்திரேலியாவுக்கு அனிட்டம்மா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. டாடி வா டாடி, வந்து எங்ககிட்ட கொஞ்ச நாள் இரு டாடி, மம்மி கூட கூப்பிட்டு வா டாடி, வந்துட்டு ஒரு ஒரு 3 மாதம் இருந்துட்டு போயிட்டு டாடி, நீ எங்ககிட்ட இரு டாடின்னுச்சு. என்னம்மா, நான் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னே வந்தேன், 1 வருஷம் இருந்தேன். அதுக்கு முன்னே இன்னொரு அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. ஃபஸ்ட்டு டாக்டர் பிறக்கும்போது எங்களை கூப்பிட்டாங்க, என்னையும் என்னுடைய மனைவியும். இந்த ஷாக்கில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வாங்க சொல்லிவிட்டு எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. 1 வருஷம் நாங்கள் இருந்துட்டு வந்தோம் அந்த குழந்தை பிறந்த பிறகு. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கேப்புக்கு பிறகு இன்னொரு குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் மறுபடியும் செகண்ட் பேபிக்கு வாங்க டாடி, மம்மி வா மம்மி, எனக்கு ரொம்ப டயர்டாகுது, நான் வேலைக்கு போகணும், வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ வா மம்மின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் போய்ட்டு 1 வருஷம் இருந்துட்டோம். இப்போ 3ஆவது முறை ஒரு வேலையும் இல்லை, சும்மாலாம் ஏதாவது ஸ்டாக் போட்டுன்னு வந்து ஒரே 2-3 மாதம் இருந்துட்டு போயிட்டு டாடி வாழ்றேன். சரின்னு சொல்லிவிட்டு, சரிம்மா நான் ஒரு 3 மாதம் தான் இருப்பேன், எனக்கு போர் அடிக்குதுமாங்க, நான் வீட்டில் ஏதாவது பண்ணிட்டுக்கலாம்னாக்கா இந்த மாதிரி அங்கே போயின்னு இருக்குது இருந்தேன். ப்ளீஸ் டாடி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு 3 மாதம் ஆச்சு டாடி, இன்னும் 2 மந்த்ஸ் இருந்தது டாடி, இன்னும் 2 மந்த்ஸ், சரி 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஆனோன்னு உங்களை அனுப்பிடுறேன் டாடி சொல்லிவிட்டு அந்த 6 மாதம் இருந்துட்டு, டாடி இப்போ போனாக்கா உன்னால் நீ வர முடியாது டாடி, உனக்கு வயசாச்சு டாடி, என் கூட டாடின்னு சொல்லிட்டு இன்னும் 1 வருஷம் எங்களை அங்கே இருக்க வச்சுட்டு இப்போ தான் ஃபெப்ரவரியில் வந்தேன். இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணுறது, டிசைன், சயின்ஸு, ஏதாவது குரங்குப்பூச்சி ஏதாவது சயின்ஸு அது என்னென்னா பண்ணியிருப்பேன். நான் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வேலையை, அந்த ப்ராஜெக்டை அப்படியே வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்னேன், அது நான் மறுபடியும் செய்கிறேன். ஓகே, நான் அப்போ அங்கே போய் கூட நான் சும்மா இல்லை, வேறு சில வுட்டில் டிம்பர் ஒர்க், நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டுங்கோ, பெரிய பெரிய என்ஜினியர்ஸுங்கோ, ஏஜ்டு பீப்புளுங்கோ, என்ஜினியர்ஸுங்கோ, இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்காரனுங்கிட்ட 1 வருஷமாக, இந்த 3 வருஷமாக அவ்வளோதான். என்னுடைய மகளுக்கு சில செல்வாக்கு இருந்துச்சு பெரியவங்க கிட்டலாம். அவங்கக்கிட்ட கேட்டேன்னா மென் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏஜ்டு பீப்புள், நாட் ஒன்லி ஃபார் ஏஜ்டு பீப்புள், சும்மா ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு அவங்க ஏதாவது அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சில என்ஜினியர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு பெரிய இது வந்து சில ட்ராயிங்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஏதாவது ஒரு டாய் பொம்மை ஏதாவது டிசைன் பண்ணுவாங்க, அந்த பொம்மையை ட்ராயிங் பண்ணிவிட்டு ஓகே போய்ட்டு ஒர்க் ஷாப் போவாங்க. அங்கே போய்ட்டு டிம்மர் வுட்டுங்களெல்லாம் எடுத்து அவங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணுவாங்க. இது பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு ஏரோப்ளேன் பண்ணிவிடுவாங்க, ஒரு ஷிப்பு மாதிரி பண்ணுவாங்க, ஒரு ரோபோ மாதிரி ஆள் பண்ணுவாங்க. அவன் தலையில் எப்படி எப்படியோ ஓடுது அப்படிலாம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கூட நானும் போயிட்டு இருந்தேன். எனக்கு சொல்லணுமா, நல்ல சின்ன சின்ன மெஷின்ஸ்கெல்லாம் இருக்குது. நானும் 40 வருஷம் ராபர்ட் பாஷ் கம்பெனியில் ஸ்பெஷலி இன்னும் டூல் ரூமில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு இதிலலாம் ரொம்ப கொஞ்சம் ஆர்வம். இந்த சின்ன மெஷினில், பெரிய பெரிய மெஷினில் என்னுடைய கதையை வேறு, என்னுடைய அனுபவம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இங்கே போய்ட்டு ஐ என்ஜாய் த 3 இயர்ஸாக நான் அங்கே இருந்துட்டு வந்தேன். அப்போ ரீசெண்டாக இந்த முறை போகும்போது ஒரு 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 ஓவர் டேங்கில் வாட்டர் ஃபில்லப் ஆகிட்டு ஓவர் ஃப்ளோ ஆகிருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் கண்ட்ரோலர் ஒன்று டிசைன் பண்ணேன். டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று வேணுமா இருந்துச்சு, கான்டாக்ட் சுவிட்ச் வேணுமா இருந்துச்சு. அது மார்க்கெட்டில் ஏதாவது டிசைனுங்கெல்லாம் இருக்குது, அது ஒன்று வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிவிடுவேன். பட் நானே நான் ஒரு சுவிட்ச் மேல் அண்ட் ஃபீமேல் கான்டாக்ட் ஆகிற மாதிரி பண்ணோம். அதுக்கு நானே ஒரு டிசைன் பண்ணேன். டிசைன் பண்ணிட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு செராமிக்கில் ஒரு சுவிட்ச் ஒன்று பண்ணோம். அந்த நான் என்னென்னவோ ஷேப்புங்கெல்லாம் பண்ணேன். இப்போ அந்த ஷேப்புங்களை நான் மோல்டு பண்ணனாக்கா எனக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு மோல்டு பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும்.
அது பண்ணுறதுக்கு நான் ஒரு பாக்ஸ் பண்ணிட்டு அது உள்ள அந்த செராமிக்கை ஃபில்லப் பண்ணாக்கா அந்த ஓப்பன் பண்ணால் அந்த மோல்டு அவுட் வரும். அது மாதிரி அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். இதெல்லாம் எங்கே இருக்குது அது உட்டன் இதுகள்லாம். ஓகே, அதான் எங்கேயோ போய்ட்டு எங்கெங்கேயோ வந்துச்சு. ஓகே, எல்லாம் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி அந்த ஹைட்ராலிக் அந்த இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தேன். உங்கள்கிட்ட ஆசை சொன்னேன். ஓகே, அப்படியே வாழ்ந்துன்னு இருப்பது முடிச்சுக்கிட்டுமா? குட் நைட் சொல்லிட்டா? திருப்பம் வரேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஓகே, வணக்கம். அவ்வளோதான். குட் ஈவினிங் இல்லை, குட் நைட் இல்லை, வணக்கம்.